சும்மா உங்க கையை எல்லா பக்கமும் ஒன்னு சுத்தி பாருங்களேன். மேல கீழே முன்னாடி பின்னாடி. அப்பாப்பா, நம்ம உடம்போட இந்த ஒரு அசைவே ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் மாதிரி. ஆனா இந்த நம்ப முடியாத அசைவுக்கு பின்னாடி ஒரு ஹீரோ மறைஞ்சிருக்காரு. அவரை பத்தி பல பேருக்கு தெரியாது. வாங்க, இந்த பகுதியில நாம அந்த ஹீரோவான ரொட்டேட்டர் கஃப்ப பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் கேள்வி, நம்ம உடம்புல எத்தனையோ மூட்டுகள் இருக்கு. ஆனா தோள்பட்டைக்கு மட்டும் எப்படி இவ்ளோ ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது? எப்படி இவ்ளோ சுதந்திரமா அசைய முடியுது? இதுக்கான பதில் ரொம்பவே சிக்கலான ஆனா அதே சமயம் நேர்த்தியான ஒரு அமைப்புல ஒளிஞ்சிருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் தான் ரொட்டேட்டர் கஃப். இது ஒரே ஒரு பாகம் கிடையாது, இது ஒரு டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. 4 அலகலகு தசைகளும் அதோட தசைநான்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யுது. இதோட வேலை தோள்பட்ட மூட்டை ஸ்டெடியா வச்சுக்கிட்டே அதை சுத்த, தூக்க, அசைக்கன்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுதான். சரி, வாங்க அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸை மீட் பண்ணலாம். அவங்கள ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மெடிக்கல் உலகத்துல சிட்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்றாங்க. அந்த 4 தசைகள் இதோ: சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டெரஸ் மைனர் மற்றும் சப்ஸ்கேப்யூலாரிஸ். இந்த 4மே பாத்தீங்கன்னா நம்ம தோள்பட்ட எலும்புல ஆரம்பிச்சு நம்ம மேற்கை எலும்புல போய் சேருது. இங்கேதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. இந்த தசைகள் தனித்தனியாவும் வேலை செய்யும், ஒரு டீமாவும் வேலை செய்யும். தனித்தனியா கையை தூக்குறது, உள்நோக்கி சுத்துறது, வெளிநோக்கி சுத்துறதுன்னு சில வேலைகளை பண்ணுது. ஆனா இவங்க எல்லாரும் ஒன்னா சேரும்போது பண்ற ஒரு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பேரு டைனாமிக் ஸ்டெபிலைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தோள்பட்டை மூட்டோட பந்த அதோட சாக்கெட்ல கரெக்டா அழுத்தி பிடிச்சு வச்சுக்கிறது. இது நம்மள ஒரு முக்கியமான முரண்பாட்டுக்கு, அதாவது ஒரு பாரடாக்ஸுக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம தோள்பட்டையோட டிசைன்லயே இருக்கிற ஒரு பெரிய சவால் இது. இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டீ ஸ்டாண்ட் மேல ஒரு கால்ஃப் பந்த வெச்சா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பந்து தான் நம்ம கை எலும்போட தலை. அந்த சின்ன டீ தான் நம்ம தோள்பட்டையோட சாக்கெட். பாத்தீங்களா? பந்து பெருசு, ஆனா அது உட்கார்ந்திருக்க இடம் ரொம்ப சின்னது, தட்டையாவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்மால கைய கிட்டத்தட்ட 180 டிகிரி வரைக்கும் பக்கவாட்ல தூக்க முடியுது. ஆடேங்கப்பா, நம்ம உடம்புல வேற எந்த மூட்லயும் இது சாத்தியமே இல்ல. ஆஹா, இங்கதான் அந்த ட்விஸ்ட். நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான அசைவு கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அந்த விலை தான் நிலையற்ற தன்மை. அந்த கோஸ் பந்து எப்ப வேணும்னாலும் அந்த டீலேருந்து கீழே விழ சான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பந்து விழாம இருக்க அதை சுத்தி புடிச்சு இழுக்கிற ரப்பர் பேண்ட் தான் நம்ம ரொட்டேட்டர் கஃப். ஆனா இந்த நுட்பமான பேலன்ஸ் கொஞ்சம் தப்புனா என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கதான் காயங்கள் ஏற்படுது. ரொட்டேட்டர் கஃப் காயம்னு சொன்னா அது ஒரே ஒரு பிரச்சனை இல்ல. அத ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி பார்க்கணும். அதாவது ரொட்டேட்டர் கஃப் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சின்னதா தசைநாண்ல ஒரு வீக்கம் வர்றதுல ஆரம்பிச்சு தசைநார் முழுசா கிழியுற வரைக்கும் இதுல பல கட்டங்கள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா காயங்கள் படிப்படியாதான் மோசமாகும். முதல்ல ரொம்ப யூஸ் பண்றனால தசைநாண்கள்ல வீக்கம் வரும். அதான் டெண்டினிட்டிஸ். அத கண்டுக்காம விட்டா அந்த தசைநார் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அப்புறம் லேசா கிழியும். கடைசியா அது முழுசா கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தசைநார் முழுசா கிழியறத விட இந்த மாதிரி லேசா கிழியறது, அதாவது பகுதி தடிமன் கிழிவுகள் 2 மடங்கு அதிகமா நடக்குதாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ காமனான ஒரு பிரச்சனைன்னு. இந்த பகுதி கிழிவுகளை கூட அது எவ்வளவு தீவிரமா இருக்குன்றத பொறுத்து வகைப்படுத்துவாங்க. அதான் அந்த எல்மேன் வகைப்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, கிழிவு 25% கம்மியா இருந்தா அது கிரேட் 1, 25லிருந்து 50% வரைக்கும்னா கிரேட் 2, 50%க்கும் மேல போயிடுச்சுன்னா அது கிரேட் 3. சரி, இந்த பிரச்சனை இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பொதுவான அறிகுறிகள் இருக்கு. தோள்பட்டையோட வெளிப்பக்கத்துல வலிக்கும், முக்கியமா கைய தலைக்கு மேல தூக்கும்போது. நிறைய பேர் சொல்வாங்க, கைய ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல, அதாவது 60லிருந்து 120 டிகிரிக்குள்ள தூக்கும்போது மட்டும் சுரீர்னு வலிக்கும்னு. அப்புறம் ராத்திரியில வலி அதிகமாகும். முக்கியமா வலிக்கிற பக்கம் திரும்பி படுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, நல்ல விஷயம் என்னன்னா இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தெளிவான வழிகள் இருக்கு. அத பத்தி இப்போ பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். பெரும்பாலான ரொட்டேட்டர் கஃப் பிரச்சனைகளுக்கு, முக்கியமா தசைநார் முழுசா கிழியாத வரைக்கும் ஆபரேஷன் இல்லாத வைத்தியம், அதாவது கன்சர்வேட்டிவ் சிகிச்சை தான் முதல் சாய்ஸ். குணமடைறதுக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு கன்சர்வேட்டிவ் சிகிச்சை. இதுல பிசியோதெரபி, வலி மாத்திரைகள், வலி வர்ற மாதிரி வேலைகளை செய்யாம இருக்கிறது, சில சமயம் ஸ்டீராய்டு ஊசி போடுறது, இதெல்லாம் வரும்.
இன்னொரு பக்கம் அறுவை சிகிச்சை. இதுல கிழிஞ்ச தசைநார சின்னதா ஒரு துவாரம் போட்டு சரி பண்றது மாதிரியான விஷயங்கள் அடங்கும். இங்க பாருங்க, பிசியோதெரப்பியை நம்ம சாதாரணமா எடை போடவே கூடாது. பல ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சரியா செஞ்சா பிசியோதெரப்பி சில வகை ரொட்டேட்டர் கஃப் கிழிவுகளுக்கு ஆபரேஷன் அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடைசியா எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி, அதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி தான், தோள்பட்டையோட அந்த சிக்கலான அமைப்பை திரும்பவும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றது. அந்த கோல்ஃப் பந்த திரும்பவும் அந்த டீ மேல ஸ்டெடியா நிக்க வைக்கிறது தான் விஷயம். சரி, இப்போ இந்த தோள்பட்டை எவ்ளோ ஒரு அற்புதமான ஆனா அதே சமயம் சென்சிட்டிவான ஒரு அமைப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு உங்க தோள்பட்டைகளை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா?